மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும். அல்லாஹ் விட்டு தூரமாகிறது, அல் புஅது அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வோட சிந்தனை அல்லாஹ் விட்டு தூரமாகிறது. அல்லாஹ் விட்டு தூரமாகிறது எப்படி? ஒரு மனிதன், நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முஹாசபா செய்து கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய பாடம். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்தி கொண்டேனா? இல்லைன்னா நீங்க அல்லாஹ் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மாறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இன்று சுபஹுடைய தொழுகை தொழுதேனா? நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா? நான் இன்று காலை மாலை திக்ருகளை செய்தேனா? நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா? நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேனா? நான் இன்று திக்ருகளை சரியாக செய்தேனா? நான் இன்று இஸ்திக்ஃபார் செய்தேனா? ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தெழும்பதிலிருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முஹாசபா செய்யணும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்திங்க. அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சிக்கிட்டு போறீங்கடா, நீங்க அல்லாஹ் விட்டு தூரமாகிறீங்க. அல்லாஹ்வை விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும். உள்ளத்துல ஒரே குழப்பமா இருக்குது. பல பேர் சொல்லுவாங்க, உள்ளத்துல ஒரே டென்ஷன் ஆயிருக்குது, உள்ளத்துல ஒரே பிரச்சனை ஆயிருக்குது, உள்ளத்துல எதையோ நினைச்சு குழம்பி நல்லா இருக்கிறோம், பிள்ளைகளோட பேசுறோம், மனை மக்களோட இருக்கிறோம், எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாம் நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்குது. ஆனா தனிமைந்து வந்துட்டா மனசுல குழப்பம். தூங்க போனால் ஏதோ எங்களை அறியாத பல சிந்தனைகள், மனக்குழப்பம் ஏற்படுகிறது. காரணம் என்னண்டா, நீங்க சரியாக அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் நீங்க தூரமாயிட்டு போறீங்க. அல்லாஹ்வுடைய திக்ரோடு நீங்கள் வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகிறானோ, இது அல்லாஹ் விட்டு தூரமாகிற முறைகள். ஒரு மனிதன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான், தொழுகையில கவனையினத்தோடு இருக்கிறான், தொழுகையில் உள்ளச்சம் இல்லை, அவனுடைய இபாதத்தில் உள்ளச்சம் இல்லை, அவனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளச்சம் இல்லை, குர்ஆன் அதோடு தொடர்பில்லை, குர்ஆனை கையில் எடுத்து பல மாதங்கள், அதே மாதிரி ஹதீஸில் மார்க்க சபைகளில் இருப்பதற்கு இடமில்லை. இப்படி யார் நினைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் விட்டு தூரமான நிலையில் கழிகிறது. இப்படி யார் வாழுகிறாரோ வாழ்வாரோ அந்த மனிதர்களுக்கு உள்ளத்துல நெருக்கடி ஏற்படும், உள்ளத்துல சஞ்சலம் ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும். ஷைத்தானுக்கு மிக இலகுவாக ஆகிவிடும் இவர்களை வழிகெடுக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய திக்ர் என்றால் நாம் வாயால சொல்ற திக்ர் மட்டுமல்ல, நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழுதல். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்றது என்றால் எங்களுடைய அன்றாட அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சிந்தனையினால் தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் தொழுகிறதுக்கு அக்மிஸ் ஸலாத லிதிக்ரி, என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு, என்ன திக்ர் செய்யறதுக்கு நீங்க தொழுங்க. தொழுகை அல்லாஹ்வுடைய திக்ர், நோன்பு அல்லாஹ்வுடைய திக்ர், ஹஜ்ஜு அல்லாஹ்வுடைய திக்ர், அதே மாதிரி கண் செய்கிற திக்ர். ஒரு ஹராமான பார்வையில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க, கண் செய்கிற திக்ர். ஹராமான இசையிலிருந்து காதை பாதுகாத்துக் கொள்றீங்க, காது செய்கிற திக்ர். நீங்க நல்ல சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல குர்ஆன் ஹதீஸை பத்தி சிந்திங்க, மார்க்கத்தை பத்தி சிந்திங்க, அது சிந்தனை செய்கிற திக்ர். அதே மாதிரி திக்ர்ல எல்லாம் பெரிய திக்ர், பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாஹ்வை நினைத்து பாவத்தில் இருந்து உங்களோட ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட ஆன்மா செய்யற திக்ர், இந்த திக்ருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையே இருக்காது, மனசுல குழப்பமே இருக்காது. இது எப்ப இல்லாம போகுமோ அப்ப வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي. யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனை திக்ர் இல்லையோ, அல்லாஹ் என்ன சொல்றான்? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என்னுடைய திக்ரை, குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் யார் வாழ்வாரோ, அல்லாஹ் சொல்றான் ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, மனசுல நிம்மதி இல்லை, மனசுல குழப்பம். அல்லாஹ் அதுக்கு உடனே அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு பதிலையும் சொல்றான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً لَنْكَا,
யார் அல்லாஹ்ட திக்ரை புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திக்ரினால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வுடைய திக்ரால உள்ளம் அமைதி பெறுதுண்டா, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அமைதி பெறுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாஹ்வுடைய திக்ருன்னு நினைக்கிறோம். அப்படி நினைத்தால், அப்படி சிந்தித்தால், அந்த உண்மையான திக்ரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும். சில பாடப்புத்தகங்களில் அது அவங்களோட மதத்தோடு சார்ந்தது, அது நாங்கள் அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்கள் விட்டுட்டோம். இப்போ அந்த பாடப்புத்தகத்தில் ஒரு முஸ்லீம் புள்ள படிக்குது, உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள். சிகிச்சை, மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன? இசை. நாங்கள் சொல்கிறோம் இசையை கேட்டால் இன்னும் மனக்குழப்பம் கூடும், அது ஹராம். ஆனால் ஸ்கூல் பாடப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, அது அவங்களோட மதம் சார்ந்தது, அதை அவங்க பார்த்துக்கட்டும். ஆனால் முஸ்லீம்களாகி எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அது ஹராம். ஹராத்தில் நிம்மதி கிடையாது, இசையில் நிம்மதி கிடையாது, ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது, சினிமாவில் பொய்யில் விபச்சாரத்தில் நிம்மதி கிடையாது. அல்லாஹ்வுடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லித்தாரான். யார் திக்ரை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது, குழப்பத்தோடு தான் வாழ்வாங்க, டென்ஷனோட வாழ்வாங்க. ஆனால் யார் அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழ்வாங்களோ அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நான் சொன்னது வெளிநாட்டிலே அல்ல, நாங்கள் எங்கட பிள்ளைகள் படிக்கிற பாட புத்தகத்தில் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மார்க்கத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க இல்லைண்டா பிள்ளைகள் எப்படி விளங்கும்? மொபைல் போன் எடுத்து புதிய பாடல் ஒன்றை ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்கிக் கொள்ளுமா இல்லையா? எப்படி நிம்மதி வரும்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டுட்டு இசைக்குள்ள போனா எப்படி நிம்மதி வரும்? ஒருபொழுதும் வராது. இன்னும் டென்ஷன் ஏற்படும், இன்னும் பிரச்சனை ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வோடு பேசுகிற பொழுது, அல்லாஹ்வோடு உரையாடுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிற பொழுது கிடைக்காத நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களால் கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நிம்மதி பெறாத உள்ளம் இந்த உலகத்தால் எப்படி நிம்மதி பெறும்? அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பில் நிம்மதி பெறாத மனிதன் வேறு எவனை சந்தித்து நிம்மதி பெறப் போகிறான்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். 1,00,000 அல்ல 1,00,00,000 உளவியல் சார்ந்த புத்தகங்கள் எழுதினாலும் அல்லாஹ்வுடைய இந்த ஒற்றை வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாது. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ர், அஸ்ஸிக்ர் என்பது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது அல்ல. கண்ணும் திக்ர் செய்யணும், காதும் திக்ர் செய்யணும். நேரம் வருகிற பொழுது, அசருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய பாங்கு ஒலிக்கிற பொழுது அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்ற எண்ணம் திக்ர். அந்த திக்ர் வரவில்லை என்றால் நீங்க அல்லாஹ் புறக்கணிச்சு வாழ்றீங்க. அல்லாஹ் அழைக்கிறான், ஹய்யால ஸலா, ஹய்யாலல் ஃபலா. உங்கள்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய தாயியா இருக்கலாம், அல்லாஹ் அழைத்து நீங்கள் ஜமாத்தோடு தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் புறக்கணித்து வாழ்கிறீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை, தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. அடுத்த காபிர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசமே தொழுகை. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசமே தொழுகை. நாங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் அந்த திக்ரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திக்ர் இல்லை என்றா, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லைண்டா, நாவு செய்கிற திக்ரோட மட்டும் திக்ரை சுருக்கி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் போய்விடும் சகோதரர்களே. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாக ஆகிவிடக்கூடாது. அப்படி தூரமாகிட்டோம் என்றா மனக்குழப்பம் ஷைத்தான் ஏற்படுறதுக்கு எங்களோட மனசுக்கு அவனுக்கு மனசோட தொடர்புறது லேசாயிரும், லேசா தொடர்பட ஆரம்பிச்சிருவான். நாங்க தக்பீர் கட்டி அல்லாஹ்வோட பேச பேச, அல்லாஹ்வோடு பேசுவதில் இன்பம் காண காண, அல்லாஹ்வோடு தொடர்பு படப்பட ஷைத்தான் எங்களோட வாசல், ஷைத்தான் எங்களோட உள்ளத்துல கதவை திறந்துட்டு உள்ள வாரதுக்கு அவனுக்கு கஷ்டம். தட்டி பாப்பான், தரப்படாது. ஏன்? அவன் ரப்போடு இருக்கிறான். எப்ப ஒரு மனிதன் ரப்பை விட்டு தூரமாகுவானோ, ரஹ்மான் நுகையித் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். யாரு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிறாரோ, அல்லாஹ் விட்டு திக்ரை விட்டு தூரமாகிறாரோ, நாம் அவருக்கு ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஷைத்தான் இணை பிரியாத அப்படி ஒண்டாயிருப்பான், இணை பிரியாம அப்படி ஒண்டாயிருப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு யார் தூரமாகி செல்கிறாரோ, இபாதத் இல்ல, தொழுகை இல்ல, மார்க்கத்தை படிக்க நேரம் இல்ல, குர்ஆன் ஓத நேரம் இல்ல, ஹதீஸை படிக்க நேரம் இல்ல, ஃபிக்ஹ் படிக்க நேரம் இல்ல, இப்படி யாரு வாழ்வாரோ, யார் எந்த மனிதன் வாழ்வாரோ அந்த மனிதருக்கு நாம் நுகையித் லஹு ஷைத்தானா,
ஷைத்தானை சாட்டிடுவோம். இணை பிரியாத நண்பனா ஷைத்தான் இருப்பான். இப்ப ஷைத்தான் இருந்தா உங்களை சந்தோஷமா வச்சுக்குவானா? அல்லாஹ்வோட குர்ஆன்ல நிம்மதி இருக்குது, ரசூலோட வாழ்க்கையை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது, மார்க்கத்தை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது, அல்லாஹ்வை நினைக்கிறதுல நிம்மதி இருக்குது. ஷைத்தான் பக்கத்துல இருந்தா நிம்மதி வருமா? அவன் பதுங்கி இருந்தே உங்களோட உள்ளத்துல குழப்பத்தை உண்டாக்குறான்டா. பக்கத்துல இருந்தா என்ன செய்வான்? இன்னும் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துவான். யுவஸ்விஸ் ஃபி சுதூரின் நாஸ், உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிற பொழுது ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டமும் குழப்பமும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்து அவனை வாழ விடாமல் தட்டு தடமாறி தவிக்க விட்டு விடுவான். ஷைத்தான் அப்படி அவங்கள ஆக்கிடுவான். ஷைத்தானுடைய ஆதிக்கமும் சூழ்ச்சியும் உங்களுக்குள்ள வந்துவிடும். எனவே அந்த மனக்குழப்பத்துக்கு நாங்கள் ஆளாகி விடக்கூடாது. இந்த ஷைத்தானுடைய சதி வலைகளில் எங்களை பாதுகாக்கணும் என்றால், இந்த குழப்பத்திலே எங்களை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரோடு வாழ வேண்டும்.